குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூமரிக் வேல்யூஸையும் கேரக்டர் வேல்யூவும் எப்படி டிஸ்ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்புட் போய்க்குங்க. இன்புட்ல நியூமரிக் என்ட்ரி எடுத்துக்கங்க. எடுத்து டிரா பண்ணிக்கங்க. டிரா பண்ணிட்டு அட்ரஸிங் கொடுங்க. இதுக்கு வந்து நான் அட்ரஸிங் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டரா கொடுத்துக்கிறேன். D0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணும் பட்டன் அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. இப்போ இன்புட் கொடுத்தாச்சு. அடுத்து டேட்டா டிஸ்பிளேல நியூமரிக் டிஸ்பிளே போட்டு நீங்க டிரா பண்ணிக்கங்க. பண்ணிட்டு சேம் அட்ரஸிங் D0 ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் போய்க்குங்க. கேரக்டர் என்ட்ரி ஓப்பன் பண்ணி டிரா பண்ணிக்கங்க. இதுக்கும் நான் ரிஜிஸ்டரா நான் கொடுத்துக்கிறேன். D1 கொடுத்து என்டர் கொடுத்துக்குங்க. ஸ்டைல் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ நீங்க கொடுத்துக்குங்க. அகைன் டேட்டா டிஸ்பிளேல கேரக்டர் டிஸ்பிளே கொடுத்து டிரா பண்ணிக்கங்க. சேம் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா D1. ஏன்னா நமக்கு அங்கே இன்புட் கொடுத்தா நமக்கு அந்த வேல்யூ வந்து நமக்கு இங்கே தெரியணும். அதுக்காக இப்போ ரெடி ஆயிடுச்சு ப்ரோக்ராம். கம்பைல் பண்ணுங்க. ஆஃப்லைன் சிமுலேஷன் கொடுங்க. பாருங்க செட் பண்றேன். 22 கொடுத்தா என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அங்கே அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதே கேரக்டர் ABCD கொடுத்தீங்கன்னா என்ன கொடுக்குறீங்களோ அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ டிஸ்பிளே போய்க்குங்க. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து டெசிமல்ல வேணும் அப்படின்னா டெசிமல்ல கொடுத்துக்கலாம். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. டபுள் வேர்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ஃப்ளோட்டிங்ல வேணும் அப்படின்னா நீங்க ஃப்ளோட்டிங்ல கொடுத்துக்கலாம். பாயிண்ட்ல எல்லா செட்டிங்ஸுமே இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து என்ன மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.